வணக்கம் அன்பு மாணவர்களே. தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 9 அழகு செய்யும் தொழிலே தெய்வம். தயாரிப்பு க. விஜயபாரதி, சென்ட் லியனார்ட்ஸ் தமிழ் மகா வித்தியாலயம், வலப்பனை வலயம், மத்திய மாகாணம். சரி மாணவர்களே, இனி நாம் செய்யும் தொழிலே தெய்வம் எனும் பாடலை இயற்றிய ஆசிரியர் பற்றி பார்ப்போம். இப்பாடலை இயற்றிய ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பவர் ஆவார். இவரது பிறப்பு 13ஆம் திகதி சித்திரை மாதம் 1930ஆம் ஆண்டு இவர் இப்பூ உலகில் பிறந்தார். இவர் ஒரு சிறந்த அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியரும் ஆவார். எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியது இவரது சிறப்பாகும். இனி நாம் இவ்வாசிரியரது வாழ்க்கை குறிப்பு பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு மாநிலம், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை அருகேயுள்ள செங்கப்படுதான் காடு எனும் சிற்றூரில் அருணாச்சலனார், விசாலாட்சி ஆகியோருக்கு இளைய மகனாக பிறந்தார். இவர் எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தையும் கவிபாடும் ஆற்றல் மிக்கவர். எனவே தந்தையை பின்பற்றி கல்யாண சுந்தரமும் கவி பாடத் தொடங்கினார். பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் பெரும்பாலும் நாட்டுப்புற பாடல்களை போன்று எளிமையான சொற்களை கொண்டிருப்பதனால் அனைத்து மக்களுக்கும் பிடித்தவையாக விளங்குகின்றன. அவை சமூகத்தில் இருக்கும் குறைகளையும் தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டுபவையாக உள்ளன. அவரது பாடல்கள் இன்று வரையும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று வருகின்றன. சரி மாணவர்களே, இனி நாம் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ள பட்டுக்கோட்டையின் பாடல்கள், அதாவது திரைப்பட பாடல்களில் சிலவற்றை பார்ப்போம். உங்கள் பாடப்பரப்பில் உள்ளடங்கியுள்ள ஒரு பாடல் கூட ஆளுக்கொரு வீடு 1960இல் வெளியாகிய ஒரு திரைப்படம். ஆளுக்கு ஒரு வீடு எனும் திரைப்படத்தில் உள்ள பாடலே அது. செய்யும் தொழிலை தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். இனி நாம் அப்பாடல்
அடுத்ததாக மாணவர்களே, நாம் மேலும் பட்டுக்கோட்டையாரின் திரை இசை பாடல்களில் இன்னும் ஒரு பாடலை பார்ப்போம். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அதாவது இப்பாடல் திருடாதே எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். 1961 வெளியாகிய ஒரு பாடல். இப்பாடலையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். சரி மாணவர்களே, நாம் மேலும் பட்டுக்கோட்டையாரின் இன்னும் ஒரு திரை இசை பாடல்களில் ஒன்றினை நாம் இவ்விடத்தில் பார்ப்போம். நாடோடி மன்னன் எனும் திரைப்படத்தில், அதாவது 1958 ஆண்டு வெளிவந்த ஒரு திரைப்படம். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே என்னும் பாடலும் கூட இன்று வரையும் எம் மனதை விட்டு நீங்காத இடத்தை பிடித்திருக்கின்றது. இன்றும் எம் உதடுகள் அப்பாடலை இசைக்க தவறுவதில்லை. அவ்வாறான ஒரு பாடலிலும் எவ்வாறான தத்துவ கருத்துக்கள் நிரம்பி இருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு வினாக்களும் உங்களுக்கு தரப்படுகின்றது. அவற்றினை நீங்கள் செய்து பார்க்கலாம். அதற்காக இப்பாடலில் இருந்தும் ஒரு சில வரிகளை மட்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம். தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி இனி நாம் செய்யும் தொழிலே தெய்வம் எனும் பாடலை பார்ப்போம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. அதாவது மாணவர்களே, செய்யும் தொழிலே தெய்வம். நாம் எந்த தொழிலை செய்கின்றோமோ அந்த தொழில் நமக்கு தெய்வமாக காணப்படும். எந்த தொழில் செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல, அந்த தொழிலை எவ்வளவு சிறப்பாக செய்கின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியம். என்ன தொழில் செய்யலாம் என்பதை விட எந்த தொழிலை எப்படி செய்யலாம், அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட எந்த தொழிலையும் செய்யலாம். உதாரணமாக, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்பவர் 4 நாட்கள் லீவு போட்டா நாரி போகும் ஊருன்னு சொல்லுவாங்க. அப்ப சாக்கடை தொழில் செய்வது கூட ஒரு சிறந்த தொழில்தான். ஆசிரியராக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், சலவை தொழிலாளியாக இருக்கட்டும், எந்த தொழில் செய்கின்றோமோ அந்த தொழில் சிறப்பான தொழில்தான். அந்த தொழில் தெய்வமாக கருதப்படும். இதனையே செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறப்படுகின்றது. அந்த திறமைதான் நமது செல்வம். அதாவது அந்த தொழிலை செய்வதற்கு எம்மிடம் இயல்பாகவே அத்தொழில் திறமை காணப்படும். அந்த திறமை எமது செல்வமாக கருதப்படுகின்றது என்று கூறுகின்றார். கையும் காலும் தான் உதவி. நாம் எந்த வேலையை செய்வதானாலும் எங்களுடைய கையும் காலும் சிறப்பாக இருந்தால் அந்த வேலையை நாம் திறம்பட செய்து முடிக்க இயலும். எத்தனை உறவினர்களும் சுற்றத்தவர்களும் எம்மை சூழ்ந்து இருந்தாலும் கூட எங்களுடைய கையும் காலும் சிறப்பாக இருக்குமானால் நிச்சயமாக எமக்கு உதவிடும் என்று கூறப்படுகின்றது. இதனையே கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று கூறப்படுகின்றது. அதாவது நாம் செய்கின்ற கடமை, நாம் இன்று சரிவர எமது கடமையை செய்வோமானால் நாளை நிச்சயமாக நமக்கு பதவிகள் வந்து குவியும். எமது கடமை தவறாமல் இருக்க வேண்டும், எம்முடைய கடமையை சரிவர செய்தல் வேண்டும் என்றும் கூறப்படுகின்றது. இதனையே கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும்,
இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குளம் மானமுண்டு, வருங்காலமுண்டு, அதை நம்பிடுவோம் என இப்பாடல் வரி மிக அழகாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது பயிரை வளர்த்தால் பலனாகும் என்பது இன்று நாம் விவசாயம் செய்வோமாக இருந்தால் அறுவடையின் போது ஒரு சிறந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பயிரை வளர்த்தால் நாளை நிச்சயமாக அது ஒரு சிறந்த பலனை எமக்கு பெற்றுத்தரும். அது உயிரை காக்கும் உணவாகும். அப்பயிர் வளர்ப்போமானால் அதனூடாக சிறந்த அறுவடையை பெறலாம். அதனூடாக நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். பயிரை வளர்த்தால் நம்முடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக அது அமையும் என்று கூறப்படுகின்றது. வெயிலே நமக்கு துணையாகும். அதாவது விவசாயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக வெயில் நமக்கு பெரிதும் அவசியம் என்பது எடுத்து காட்டப்படுகின்றது. அதாவது தாவர ஒளி தொகுப்பு செயல்முறைக்கு சூரிய ஒளி அத்தியாவசியமானது. அதனையே வெயில் எமக்கு மிகவும் அவசியம் என்று கூறப்படுகின்றது. இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் எனும் வரியை பார்த்தால் இன்று நாம் வியர்வை சிந்தி உழைப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதன் பலன் கிடைக்கும். இன்று நாம் சிந்துகின்ற வியர்வைகள் எல்லாம் நாளை விதையாக உருமாறி எமக்கு ஒரு சிறந்த வாழ்வை பலனை பெற்றுத்தரும் என்று கூறப்படுகின்றது. விவசாயம் செய்வோமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன வேலை? நீர் பாய்ச்சுதல் வேண்டும், களைகளை பிடுங்கி எறிதல் வேண்டும், பாத்தி கட்டுதல் வேண்டும், பசலை இடுதல் வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கும். இதனையே தினம் வேலை உண்டு, குலம் மானம் உண்டு எனும் வரியை பார்த்தால் விவசாயிகளுக்கு என்று ஒரு தன்மான உணர்ச்சி காணப்படுகின்றது. என்ன தன்மானம்? தான் உழைத்து உண்ண வேண்டும், எந்த சமயத்திலும் பிறரிடம் போய் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு உயரிய பண்பு விவசாயிகளிடம் காணப்படும். இதைதான் குலம் மானம் உண்டு, அதாவது பிறரிடம் போய் யாசகம் கேட்டு உண்ணாமல் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உண்ணுகின்ற ஒரு உயரிய பண்பு விவசாயிகளிடம் காணப்படும். இதைதான் தினம் வேலை உண்டு, குலம் மானம் உண்டு என்று கூறப்படுகின்றது. நாம் இன்று உழைத்து உண்போமாக இருந்தால் நிச்சயமாக நாளை நமக்கு ஒரு சிறந்த வருங்காலம் காணப்படும். அதை நம்பி நாம் நம்பிக்கையோடு எமது வாழ்க்கையை வாழலாம் என்று கூறப்படுகின்றது. இதைதான் வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக இவ்வரிகள் காணப்படுகின்றது. சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை. அந்த சாமி மறந்தாலும் பூமி தந்திடும் தகுந்த பலனை. இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம் எனும் பாடல் வரிகளை நாம் பார்ப்போம். அதாவது சாமிக்கு தெரியும் என்ன, இந்த ஏழைகளுடைய நிலைமை பற்றி இறைவன் நன்கு அறிந்திருப்பார். பூமிக்கு தெரியும் இவனுடைய கடின உழைப்பு, அவற்றை நிச்சயமாக பூமி தெரிந்திருக்கும். சாமிக்கு தெரியும், பூமிக்கு தெரியும் ஏழைகள் நிலைமை. அந்த சாமி மறந்தாலும், அதாவது இறைவன் என் மீது கருணை காட்ட மறந்தாலும் கூட நாம் கடின உழைப்பு எம்மிடம் காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பூமி தந்திடும் சிறந்த பலனை. அதாவது நாங்கள் கஷ்டப்பட்டு விவசாயமோ உழைப்பு கஷ்டப்பட்டு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை ஒரு சிறந்த பலனை பூமி தந்திடும். அதாவது உரம் போட்டு நீர் பாய்ச்சி களைகளை பிடுங்கி அவற்றை நன்கு பராமரித்தால் நிச்சயமாக நாளை ஒரு சிறந்த பலனை தந்திடும். இதை பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம். பாருங்க பிள்ளைகளே, பாடி பாடி விளையாடி ஆடி இந்த வரிகளை எல்லாம் பாருங்கள். பாடி பாடி என்பது என்ன தொடர்? அடுக்கு தொடர்னு சொல்வோம். அதாவது நாம் எடுத்துக்கொண்ட விடயத்தை அழுத்தமாக சொல்வமாக இருந்தால் இவ்வாறான அடுக்கு தொடர்களை கையாள்வது வழக்கம். அடுக்கு தொடர்களினூடாக நாம் எடுத்துக்கொண்ட விடயத்தை அழுத்தமாக கூறுவோம். அதாவது இவ்வாறு நம்முடைய நிலைமையை நாம் பாடி பாடி விளையாடி ஆடி பல கோடி கோடி முறை கும்பிடுவோம் என்று
இவ்வரிகள் எடுத்து காணப்படுகின்றது. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என இப்பாடல் அமைகின்றது. காயும் ஒரு நாள் கனியாகும் என்னும் வரியை பார்த்தால் இன்று காயாக இருப்பவை நாளை கனிகளாக மாறும் என்று கூறப்படுகின்றது. நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். இன்று நாம் காணுகின்ற கனவுகள் நாளை நிச்சயமாக அது நனவாக மாறும். இன்று நாம் வைத்தியராக வர வேண்டும் என்று கனவு கண்டால் நாளை அது நிச்சயமாக நடக்கும். ஒரு பெரிய விவசாயியாக வர வேண்டும் என்று நினைத்தால் நாம் ஒரு பெரிய விவசாயியாக மாறிவிடுவோம். இவ்வாறு நம் கனவுகள் அனைத்துமே நாளை நனவாக மாறும். காயும் கனியும் விலையாகும். காயாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் அனைத்துமே விலையாக மாறும் என்று கூறப்படுகின்றது. நம் கனவும் நினைவும் நிலையாகும். நம்முடைய கனவுகளும் நினைவுகளும் நிலையாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. உடல் வாடினாலும் பசி மீறினாலும், அதாவது உடல் சோர்வுற்றாலும் உடல் களைப்படைந்தாலும், பசி மீறினாலும் என்றால் பசி எம்மை வாட்டினாலும், எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் கூட எம்முடைய வழி மாறிடாமல், அதாவது தவறான வழியில் நாம் செல்லாமல் நேரான வழியில் எமது பயணத்தை தொடர்ந்து செல்லுதல் வேண்டும். அதாவது நேர்வழியில் நாம் வாழ்ந்திடுதல் வேண்டும். இதனையே வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் எனும் அடி எடுத்து காட்டுகின்றது. சரி மாணவர்களே, இனி நாம் இதுவரை கற்ற செய்யும் தொழிலே தெய்வம் எனும் பாடலை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்குரிய ஒத்த கருத்தை எழுதுவோம். கை என்பதற்கான ஒத்த கருத்து சொல் கரம். உணவு என்பதற்கான ஒத்த கருத்து சொல் ஆகாரம், உண்டி. பூமி என்பதற்குரிய ஒத்த கருத்து சொல் உலகம். கனி, பழம். உடல், மெய், சரீரம். அடுத்த பயிற்சியாக மாணவர்களே, பின்வரும் சொற்களுக்குரிய எதிர்கருத்து சொல்லை தருக. இப்பாடலை அடிப்படையாக கொண்டுதான் இவ்வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். காய் என்பதற்குரிய எதிர்கருத்து சொல் கனி. கனவு என்பதன் எதிர்ப்பதம் நனவு. வெயில் என்பதன் எதிர்ப்பதம் மழை. மானம் என்பதன் எதிர்ப்பதம் அவமானம். சரி மாணவர்களே, இனி நாம் மூன்றாவது பயிற்சியாக பாடலில் காணப்படும் பின்வரும் பதங்களை இணைமொழி, அடுக்குத்தொடர் என வேறுபடுத்துக. ஆடி ஆடி, கையும் காலும், பாடி பாடி, காயும் கனியும், கோடி கோடி. சரி மாணவர்களே, உங்களுடைய விடைகளை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள். அடுக்குத் தொடர்கள் ஆடி ஆடி, பாடி பாடி, கோடி கோடி என்பன அடுக்கு தொடர்களாக காணப்படுகின்றது அப்பாடலில். அடுத்ததாக மாணவர்களே, அப்பாடலில் காணப்படும் இணைமொழிகள் கையும் காலும், காயும் கனியும் என்பன இணைமொழிகளாக அமைகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, பின்வரும் சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புக. காயும்
ஒரு நாள் கனியாகும். நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும். நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என இப்பாடல் அமைகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாம் செய்யும் தொழிலே தெய்வம் எனும் பாடலில் உள்ள வினாக்களை செய்து பார்ப்போம். இப்பாடலை இயற்றியவர் யார்? இப்பாடலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இரண்டாவது வினா, நாம் செய்யும் தொழிலுக்கு உதவியாக அமைவது எது? நாம் செய்யும் தொழிலுக்கு கையும் காலும் உதவியாக அமைகின்றது. மூன்றாவது வினா, நமது உழைப்புக்கு துணையாக விதையாக அமைவது யாது? நமது உழைப்புக்கு துணையாக அமைவது வெயில். நமது உழைப்புக்கு விதையாக அமைவது வியர்வை. நான்காவது வினா, நமது செல்வம் எனப்படுவது எதனை? திறமை. திறமைதான் நமது செல்வம் எனப்படுகின்றது. ஐந்தாவது வினாவாக, நமக்கு பதவி எதுவென கவிஞர் குறிப்பிடுகின்றார்? கடமைதான் நமக்கு பதவி என குறிப்பிடப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இப்பாடல் தொடர்பாக மேலதிக வினாக்கள் உங்களுக்கு தரப்படுகின்றது. இதனை நீங்கள் செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலதிக வினாக்கள்: செய்யும் தொழிலே தெய்வம் எனும் தலைப்பில் ஒரு கட்டுரை வரைக, அதாவது ஒரு கட்டுரை எழுத வேண்டும். இரண்டாவது வினா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதனை கருவாக கொண்டு ஓர் சிறுகதை எழுதுக. இறுதியாக மூன்றாவது வினா, பட்டுக்கோட்டையின் திரைப்பட பாடல்களில் ஒன்றினை தெரிவு செய்து அப்பாடலில் எவ்வகை தத்துவ கருத்துக்கள் வெளிப்பட்டு நிற்கின்றன என கண்டறிந்து எழுதுக. இவ்வினாக்களை நீங்கள் மேலதிகமாக செய்து பாருங்கள் மாணவர்களே. நன்றி மாணவர்களே.